நம்ம சேலஞ்சோட டே 24 நம்ம வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தா இங்க வந்து ஒரு ரோட் சைட் பார்க் இருக்கும். நம்ம இங்கதான் வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம இங்க நின்று பார்த்தோம் அப்படின்னா ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகுறது, அது எல்லாமே இருக்கும். அதுக்கு நம்ம ஃபிளைட் வந்து யூ டர்ன் போறது நம்ம பார்க்கலாம். ஃபிளைட் வருதா போனா தெரியல, ஆனா ஃபிளைட் இங்க இருக்குப்பா. இது வரைக்கும் நான் வந்த உடனே எனக்கு எதுவுமே நடந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த லொகேஷன் வந்த உடனே ஃளைட் வந்துச்சு. மாசு. ஏய் சூப்பர் சூப்பர். இன்னொன்னு இது இண்டிகோ, அது வந்து ஏர் இந்தியா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். சூப்பர். செம்மையா இருக்கு. ஏர் இந்தியா அங்க போயிட்டு யூ டர்ன் போட்டு வருதுப்பா. கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. சூப்பரா இருக்குல்ல சவுண்டு. போறாங்க. இப்ப ஃபாஸ்டா போயிடுவாங்க. வரும்போது ஸ்லோவா வந்தாங்க, இப்ப போகும்போது டொய்ன்னு போயிடுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. போயிட்டாங்க. யூ டர்ன் போட்டு ஒரு ஃளைட் வந்து போகுது. அப்படியே அங்க பார்த்தோம்னா 3 ஃளைட் நிக்குது. ஃளைட்ல கூட்டு போறதுக்காக பஸ்ல ஏத்தி கூட்டு போவாங்கல்ல, அந்த பஸ் தான் அது நினைக்கிறேன். அங்க பார்த்தோம்னா 1 2 and 3. வாழ்க்கையில நான் இன்னைக்கு தான் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மட்டும் ஒரு 5 ஃளைட் வந்துச்சு இதே டைமிங்ல. பார்க்கையும் வந்து அப்படியே செம்ம நீட்டா வச்சிருக்காங்க. மார்னிங் கூட வந்து அந்த தாத்தா அது ஒர்க் பண்றாரு, கிளீன் பண்றாரு. நான் அந்த பக்கம் பார்க்கும்போது அங்க ஒரு 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஆக்சுவலா சாயங்காலம் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த இருட்டுல இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு தெரியும். ஆனா ஃளைட் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல, லைட்டா தெரியும். ரொம்ப இருட்டுல வராதீங்க. ஒரு ஈவினிங் 6 o'clock இல்ல 7 o'clock வாங்க. அது வந்து ஒரு பக்கா டைமிங். சேலஞ்ச் பண்ணி முடிச்சிடலாமா? அங்க அந்த ஃளைட் இருக்குல்ல, அவனதான் எடுக்க ட்ரை பண்ண போறேன். நீங்க இங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா வெயில் இல்லாம இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கும் வெயில் இல்லதான். நான் ஒரு 12 o'clock வந்திருக்கேன். பை காட் ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு சுத்தமா வெயிலே இல்லை, அதனால எனக்கு ஜாலியா இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு 4 o'clock வந்தீங்கன்னா கொஞ்சம் சில்லா ப்ரீஸா இருக்கும். அப்போ வந்து நீங்க
அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் நீங்க வந்து இந்த லொகேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க அப்படியே வந்து ஒரு பக்கம் குட்டியா பார்க் மாதிரி, ஒரு பக்கம் அப்படியே நீங்க வாக் பண்ணலாம், இன்னொரு பக்கம் வந்து ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதோ லேண்ட் ஆகுறதோ நம்ம பாக்குறது வந்து இன்னும் சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் நிறைய வாட்டி இந்த போட்டோ பார்த்திருக்கேன். இதுல வந்து போஸ்ட் போடுவாங்களே வணக்கம் சென்னை பக்கத்துல போட்டோ எடுத்து போடுவாங்களே இன்ஸ்டாகிராம்ல எல்லாம், நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஆனா நான் இதுதான் அந்த கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த வாட்டி இந்த பக்கம் வந்து நான் கோடி வாட்டி போயிருக்கேன். என்னவோ உனக்கு வெக்கமே இல்லையாடா? அங்க பாருங்க, சூப்பரா இருந்துச்சுல. இந்த மாதிரி வந்து நீங்க நேர்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். மனசுல ஒரு கஷ்டமா சோகமா ஏதாச்சும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இங்க வாங்க. இதுதான் வந்து சூப்பரான ஸ்பாட்டு. இங்க வந்து ஒரே ஒரு பிரச்சனை இல்லைன்னா நமக்கு வந்து பைக் பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை. அந்த பக்கமும் மெயின் ரோட், இந்த பக்கமும் மெயின் ரோட். இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா அவங்கதான் இங்க பைக் வச்சிருக்காங்க. இங்க வந்து டோ அவே ஜோன் வேற போட்டு எழுதி வர வச்சிருக்காங்க, நோ பார்க்கிங்கும் எழுதி வச்சிருக்காங்க. அதுலதான் நானும் பார்க் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா சீக்கிரமா பைக் எடுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு Thursday அப்படின்றதுனால வந்து கூட்டம் இல்லை. அண்ட் நான் மதியானம் 12 o'clock வந்திருக்கேன் அப்படின்றதுனால வந்து பெருசா யாரும் செக் பண்ணவும் வரல. அதனால நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன். நான் இங்க இருக்கிறது வந்து ஒரு 20 to 30 minutes தான் நான் வந்து இங்க வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடுவேன். ஆனா நீங்க ஜாலியா சில் பண்ணும், ஒரு 1 hour 2 hour கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சாட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோப்பா குளிக்குது. நீங்க வந்து அதனால நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு மட்டும் ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க. எனக்கு தெரியல இதுல எங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க வந்து இதுக்கு பிளான் பண்ணிட்டு நீங்க வாங்க. வரும்போது காக்கா குளிக்குது நமக்கு. நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்க ரோட் சைடு பார்க் மட்டும் இல்லாம ஃபிளைட் டேக் ஆஃப் லேண்டிங் மட்டும் இல்லாம இங்க வந்து பெயிண்டிங்ஸும் இருக்கு. அங்க ஃபுல்லாவே வந்து அந்த வால்ல வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருந்து அப்படியே அந்த ஃபுல் லாஸ்ட்டுக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த பெயிண்ட்டுமே பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். இங்க நைட் லைட்ஸ் போடுவாங்க. இதோ இங்க இருக்குல்ல, நைட் லைட்ஸ் போடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஈவினிங் ஒரு 4 to 6 o'clock வாங்க. நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம சேலஞ்சோட Day 24 பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல மீட் பண்ணலாம். Until then, it's Tata, bye bye from Harini.